ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இந்த vlog. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து ஒரு சின்ன க்ளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டில் பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ சேஞ்ச் பண்ண கையோட அந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் இருக்கும்ல, அதை அப்படியே வாஷ் பண்ண போட்டுருவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கே வாஷ் பண்ணுவேன், இல்லைனா அந்த வீக்கில் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது சேர்த்து வாஷ் பண்ணி மடித்து எடுத்து வச்சுருவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து புது பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணும்போது அடுத்தடுத்து நான் வந்து ஸ்டாக்கில் இருக்க மாதிரி இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் நிறைய டைம் நம்மளோட vlogல காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து சின்ன சின்ன க்ளீனிங் வேலைகள், ரொட்டீனாக பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது. கேஸ்ட் அயர்ன் கடாய் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றின விஷயங்களும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் vlogல வந்து மணி சேவிங் டிப்ஸ் பற்றி ஒரு 3 பாயிண்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த vlogல மணி சேவிங்ஸ் பற்றின முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின நம்ம டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மள நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் பற்றின ஒரு முக்கியத்துவம் வந்து தெரியாமல் இருந்திருப்போம். திடீர்னு அதோட முக்கியத்துவம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதத்துலேருந்து நான் ஒரு பணம் வந்து சேமிக்க போகிறேன், இல்லை அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நம்ம மைண்டுக்குள்ளே யோசிப்போம், இல்லை நம்மளோட ஃபேமிலியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நம்ம எப்போ அப்படி சொல்கிறோமோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் தேவையில்லாத செலவுகளாக வரும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய செலவுகள் வர ஆரம்பிக்கும். ஏன்டா நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொன்னோம் அப்படின்னே ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே சேர்த்து வைக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது. அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மள நிறைய பேர் இப்போது ரொம்ப நார்மலாக ஜிபே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த ஜிபே வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலுமே டக்குன்னு ஃபோன் எடுத்து அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி பணத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிடுறோம். நான் ரீசெண்டாக ஒரு மளிகை கடையில் பொருள் வாங்கிட்டு இருக்கப்போ அந்த மளிகை கடைக்காரர் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இன்றைக்கி வந்து ஒருத்தர் 2 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு அதை ஜிபே பண்ணிட்டு போகிறாரு, இதுக்காக ஒரு 2 ரூபாய் காயின் கூட அவர் பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், இந்த ஜிபே அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இப்படி நம்ம நிறைய இடங்களில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மந்தில் நம்ம அந்த ஜிபே அக்கௌண்ட்டில் போயிட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அதில் போய் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபான்னு நிறைய இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கனாலே ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு ஒரு மாதத்தில் செலவாயிருக்கும். அப்போ தான் நமக்கே தெரியும் இவ்வளோ பணம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா ஜிபே மூலமாக அப்படின்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜிபே மூலமாக டக்குன்னு நிறைய இடங்களில் ஸ்கேன் பண்ணி பணம் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பணம் உங்களோட பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது அந்த பணத்தை கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை கையில் வாங்கி பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம பர்ஸில் எவ்வளோ இருக்குது, பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, மிச்சம் இருக்கிறத வச்சு இந்த மந்த் நம்மளால் எல்லா எக்ஸ்பென்சஸையும் மீட் அவுட் பண்ணிட முடியுமா, அதுலேருந்து ஏதாவது ஒரு பணம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்டில் கொஞ்சமாவது ஒரு யோசனை வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த ஜிபே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஸ்கேன் பண்ணி பணம் போடுறதுனால நமக்கே வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றதும் தெரியாது. அது கரெக்டாக அந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை நமக்கு கையில் பணம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினச்சி பார்ப்போம் பார்த்தீங்களா? அப்போ தான் வந்து எக்கச்சக்கமான பணம் வந்து நமக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் இப்படி ஸ்கேன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான பணமோ இல்லை ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான பணத்தையோ கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அது மூலமாக ஒவ்வொரு செலவையும் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கையில் வைக்கக்கூடிய பணம் எவ்வளோ நாளில் உங்ககிட்ட இருந்து கம்மியாகுது, ஏன் கம்மியாகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சியஸாகவே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க.
அதுக்காக ஜிபே யூஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலமாகவும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் எந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கோ உங்களுக்கோ பர்சனலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு வந்து உடனே டெசிஷன் எடுத்து உடனே அந்த பொருளை வாங்காதீங்க. ஏன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நமக்கு ஒரு புது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கையில் இருக்க மொபைல் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, பட் கொஞ்சம் அப்டேட்டடாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ஃபேமிலிலேயோ எல்லாருமே வந்து கொஞ்சம் இப்போ இருக்க ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரியான மொபைல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அவசரமாக கடைக்கு போயிட்டு அந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் உங்களுக்கே நீங்கள் வந்து டைம் கொடுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிங்க, அந்த மொபைல் வந்து கண்டிப்பாக இப்போ தேவைப்படுதா, அதை வாங்குறதுனால அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இல்லை எல்லாரும் வச்சுருக்காங்க அதனால நம்மளும் அதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இந்த கொஷின்லாம் கேட்டுக்கோங்க. இல்லை அது கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்க்கோ உங்களோட கரியருக்கோ இல்லை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு வேலைக்காகவோ அது வந்து தேவைப்படுது, அது இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் அந்த மொபைலை வாங்கலாம். அதுவுமே வந்து ஒரு டைம் எடுத்து அதுக்கு ஆஃபர் ஏதாவது புதுசாக வருதான்னு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற டைமில் வாங்காமல் இன்னும் ஒரு 1 month வெயிட் பண்ணால் ஒரு ஆஃபரில் அந்த மொபைல் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கலாம். அடுத்த மந்த் தீபாவளி வரப்போகுது அப்படின்னா தீபாவளி டைமில் நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மொபைலை இன்னும் கம்மி ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கான டைம் உங்ககிட்ட இருக்குது. ஆல்ரெடி இருக்க மொபைல் நல்லா தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆஃபர் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் தேவையில்லாத விஷயங்களை வாங்குறதுக்கு நம்மளோட மைண்ட் வந்து அப்போ அர்ஜ் பண்ணும் இல்லையா, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அதை வேணான்னு டிசைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரி நம்ம ஏதோ ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சோம், பட் அந்த அளவுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல, ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்குமே அந்த ஒரு சின்ன டைம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நிறைய பணங்களை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் சேவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் வந்து பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே அந்த மாத சேலரியை நீங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதத்துக்கு தேவையான செலவுகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு சேவிங்ஸ் வந்து பண்ணாதீங்க. சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறதுல வந்து செலவுகள் வந்து பண்ணுங்கள். அப்போது வந்து நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் அடுத்து ஒரு வருஷத்தில் அந்த குட்டி குட்டி அமௌண்ட் சேர்ந்ததே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து உங்களோட சேலரி வாங்கினதுமே ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைக்கணும். நம்ம எப்படி ஒரு வாடகை கொடுக்கறதுக்காக பணம் எடுத்து வைக்கிறோமோ, இபி பில் கட்டுறதுக்காக பணம் எடுக்கிறோம், கிராசரி வாங்குறதுக்காக பணம் எடுத்து வைக்கிறோமோ, அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்காக ஒரு பணத்தை நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணக்கூடிய பணம் வந்து ஒரு டைம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கையில் இருக்கும். அது வந்து உங்களோட அவசரமான சூழ்நிலைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களே எதிர்பார்க்காத விதத்தில் அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் இந்த பேண்டமிக் டைம் வந்தது இல்லையா, நமக்கு கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு சடனாக அவங்களோட சேலரி வந்து கட்டாச்சு. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கும் சடனாக அவங்களுக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து வர முடியாமல் நிறைய இடத்துல லாக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்லலாம் வந்து நம்ம சேவிங் ஒரு விஷயம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம நினைப்போம் இது ஒரு 1000 ரூபாய் தானே இந்த மாதத்துக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு, பட் அதுவே நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பார்க்குறப்ப அதுவே ஒரு பெரிய பணமாக தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன பணங்கள் கூட நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் எதிர்பாராத சூழ்நிலையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சேவிங்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு எப்போவுமே ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்காதீங்க. அப்படி நம்ம அந்த கார்டை நம்மளோட பர்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போது வந்து
நம்ம கையில் வச்சுருக்க பணமோ இல்லை நம்ம அந்த செலவுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெபிட் கார்டு இருக்கும்ல, அதில் இருக்க பணம் கம்மியாயிடுச்சுன்னா உடனே அடுத்து என்ன பண்ணுவோன்னா, இந்த கார்டுக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்க அந்த கார்டு வச்சுருப்பீங்கள, அதை எடுத்து ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் அந்த கார்டு எப்போவுமே அப்ளை பண்ணி வாங்காதீங்க. அதுக்கு பாஸ்புக் மட்டும் வச்சுக்கோங்க. பணம் போடுறதுக்கு மட்டும் அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டாயமான ஒரு சூழ்நிலை வருது, வேறவங்கக்கிட்ட பணமே இல்லை, அந்த பணத்தை எடுத்தால் தான் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியுன்ற ஒரு நிலைமை வரும் பாருங்கள். அப்போ அந்த பணத்தை எடுங்க. அப்போது நீங்கள் அந்த பாஸ்புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அதுக்கு கார்டு யூஸ் பண்ணி வாங்காதீங்க. கார்டு கையில் வச்சுருக்கப்ப அடிக்கடி ஸ்வைப் பண்ணணும்னு தான் நமக்கு தோணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீக்கிரமே பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.